வணக்கம் டெல்லி. டெக்னாலஜியை பற்றி நம்ம நிறைய விதமான விஷயங்களை பற்றி பேசுகிறோம். ஆனால் அந்த டெக்னாலஜிக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பார்க்கறதுக்காக இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல நம்ம உலகத்திலே மிக வேகமான 5Gன்னு சொல்கிறாங்க, அது இருக்குது. ஒரு ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனை பார்க்க போகிறோம். ஒரு கலர் சேஞ்சிங் ஸ்மார்ட் ஃபோனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ரியாலிட்டி என்ன, எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் நார்மலாக கேமராக்குள்ளே நம்ம பார்க்க முடியாத ஒரு சில விஷயத்தையும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கிட்ட ரெண்டு ஃபோல்டு இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஒரே ஃபோல்டு தான். இது ஒரு கலர் அண்ட் இது ஒரு கலர். இது விவோ உடைய எக்ஸ் ஃபோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க, விவோ ஃபோல்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம நிறைய விதமான ஃபோல்டை பார்த்துருக்கோம். பட் இந்த ஃபோல்டில் அப்படி என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம். இந்த ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் எதுனா அந்த ஹிஞ்ச் தான். ஸோ இந்த ஹிஞ்சை அவங்க எதில் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 ஏரோஸ்பேஸ் மெட்டீரியலை யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால ரொம்பவே டஃப்பாக இருக்கும், அதாவது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், அட் த சேம் டைம் ரொம்பவே லைட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய நாள் யூஸ் பண்ணாலுமே நமக்கு பிரச்சனை வரக்கூடாது இந்த ஹிஞ்ச்ல. இந்த ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்கு, உள்ளேயும் இருக்கு, மேலேயும் இருக்கு. பட் ஜெனரலி ஒரு ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், அதுவும் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து வராதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது இவங்க எப்படி சாத்தியப்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இதற்காகவே ஒரு டைட்டானியம் அலாயை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த டைட்டானியம் அலாயோட சேர்த்து இவங்க சிந்தட்டிக் பாலிமர் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணா உள்ள இருந்து அந்த 3D அல்ட்ராசானிக் ரேஸ் வந்து நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து மெஷர் பண்ண முடியுமோ, லைட் போய் பாஸ் ஆகுமோ, அந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஸ்டேபிளாகவும் இருக்கும், சாலிடாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை அப்சர்வ் பண்ற மாதிரி இருக்கும். கரெக்டா ஒர்க்கும் ஆகுது. இந்த போன்ல கேப் சைடுல எவ்வளவு தடவை க்ளோஸ் பண்ணாலுமே சின்ன கேப் கூட இல்லாத அளவுக்கான ஒரு டிசைன் வந்து பண்ணிருக்காங்க. ஃபோல்டிங் அட் இட்ஸ் பெஸ்ட். இப்போ இந்த கருப்பு ரூம்குள்ள போலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை காமிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரூம்ல லைட்டே கிடையாது, நான் நடந்து வரேன். ஆனா ஒரு போன்ல நான் நடந்து வர்றது ஓரளவுக்கு நல்லாவே தெரியுது, இன்னொரு போன்ல சுத்தமா தெரியல, இருக்கிற மாதிரி காமிக்குது. ஸோ அப்போ இன்னொரு போன்ல என்னதான் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதுல விவோ உடைய V1 Plus அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிப் இருக்கு. அந்த விவோ உடைய V1 சிப்பை பாக்குறீங்களா, இவ்ளோ பெருசு தாங்க இருக்கு, ரொம்ப சின்னது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா எவ்வளவு சின்னதுன்றதை நீங்களே என் கைக்குள்ள வந்து பாக்குறீங்க, அவ்வளோ சின்னதா இருக்கு. அண்ட் இந்த வீடியோ ப்ராசஸிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு GPU கூடயும் CPU கூடயும் சேர்ந்து இந்த V1 சிப் வந்து இந்த மாதிரி வந்து நம்மளுடைய விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கு கேமரால ஹெல்ப் பண்ணுது. கேமராக்கு மட்டும் கிடையாது, போட்டோஸ், வீடியோஸ், நைட் டைம்ல நீங்க ஒருவேளை ஃபிளாஷ் எல்லாம் இல்லாம நைட் டைம்ல யாராச்சும் தூங்கும் போது போட்டோஸ் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில், குழந்தைங்கள்லாம் எடுக்கும்போது அதை அப்படியே வந்து ஃபிளாஷே இல்லாமல் கூட நமக்கு நைட் டைம் ஷாட்டை நல்ல டே டைம் ஷாட்ஸ் மாதிரி கொடுக்கறதுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் கேம் ஃப்ரேம் இன்டர்போலேஷனை வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு 45 ஃப்ரேம்ஸ் அப்படியே டபுள் பண்ணி உங்களுக்கு 90 ஃப்ரேம்ஸில் நீங்கள் ஒரு கேம் விளையாட எப்படி இருக்குமோ அந்த மாதிரி விஷயங்களுக்கும் இந்த V1 Plus சிப் அப்படின்றது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. விவோவில் இருக்கக்கூடிய கிம்பிள் கேமராவை பற்றி நம்ம பார்த்துருப்போம். பட் ஃபோனில் கேமரா எப்படி இருக்குன்னு பார்த்தோம். பட் அந்த ஃபோனுக்குள்ளே இருக்கக்கூடிய கேமராக்குள்ளே இந்த கிம்பிள் எப்படி இருக்குன்றத இங்கே பாருங்க, இவ்வளோ சின்னதாக தாங்க இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிம்பிள் கேமரா. சோ இதுல வந்து உங்களுக்கு x ஆக்சிஸ் இருக்கும், y ஆக்சிஸ் இருக்கும், சரிங்களா? இப்போ செகண்ட் ஜெனரேஷன் பார்க்கலாம். x ஆக்சிஸ் அண்ட் y ஆக்சிஸ், z ஆக்சிஸ், சோ மூணு டைப்லயும் வந்து இது திரும்ப முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது வைட் ஆங்கிள்லயே வந்து யூஸ் பண்ணி நல்லா வந்து ரிசல்ட்டும் வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ ரீசெண்டா நம்மளுடைய விவோ உடைய X80 சீரிஸ்ல யூஸ் பண்ண அந்த கிம்பிள் கேமரா பாத்தீங்கன்னா தேர்ட் ஜெனரேஷன் கிம்பிள் கேமரா. சோ இத வந்து பாத்தீங்கன்னா போர்ட்ரேட் லென்ஸ்ல யூஸ் பண்ணதுனால நம்மளால இன்னுமே நல்ல போட்டோஸோ வீடியோஸோ வந்து கிளிக் பண்ண முடியும்னு சொல்றாங்க. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய நண்பர் வந்து ஒருத்தர் ஓடிட்டு இருக்காரு. டிஸ்ப்ளேல நீங்க வந்து பாக்குறீங்க, ஒரு சைடுல அந்த கிம்பிள் கேமரா ஆன்ல இருக்கு, இன்னொரு சைடுல இல்ல. அந்த ஃபீட்ல பாக்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும், ஓடும்போது கூட அந்த கிம்பிள் கேமரா நல்லாவே ஸ்டெபிலைஸ் பண்ணுது. ஹாரிசன் லெவல் ஸ்டெபிலைசேஷனை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல பாருங்க, ரெண்டு போன் இருக்கு, ஒண்ணுத்துல ஹாரிசன் ஸ்டெபிலைசேஷன் ஆன்ல இருக்கு, இன்னொன்னுல இல்ல. ரெண்டுத்தையுமே நம்ம எப்படி சுத்தினாலும் நான் நின்னுட்டு இருக்கேன், என்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடுல அந்த ஸ்டெபிலைசேஷன் வந்து ஆன்ல இருக்கக்கூடிய இடத்துல அந்த கிம்பிள் வந்து அழகா ஸ்டேபிளா வந்து வச்சிருக்கு. பட் இன்னொரு போன்ல அந்த ஸ்டெபிலைசேஷன் இல்லாத இடத்துல சுத்தி தலை தான் சுத்துது. அடுத்தது என்னுடைய ஃபேவரட் ஜெய்ஸ். அதாவது கேமரால லென்ஸ் ஓகே, பட் இந்த லென்ஸ்க்கு பார்ட்னர்ஷிப்பே அவங்க ஜெய்ஸ் கூட பண்ணியிருந்தாங்க. அவங்க இந்த இடத்துல என்னதான் பண்றாங்க, ஒரு கேமராக்குள்ள இருக்கக்கூடிய லென்ஸ்ல இந்த ஜெய்ஸ் அப்படின்ற நிறுவனங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்றாங்கன்றதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த T-star கோட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு லென்ஸ் இருக்கு, அந்த லென்ஸ் மேல இவங்க ஜஸ்ட் ஒரு கோட்டிங் கொடுக்குறாங்க. பட் அந்த ஒரு கோட்டிங்னால எவ்வளவு வித்தியாசம் வருதுன்றத ஜஸ்ட் இங்க ஒரு எக்ஸாம்பிள்ல பாருங்க. இந்த இடத்துல ரெண்டு லென்ஸ் வந்து இருக்கு. ஒரு சைடுல இருக்கக்கூடிய லென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கோட்டிங் இருக்கு, இன்னொரு சைடுல அந்த T-star கோட்டிங் கிடையாது, சரிங்களா? என்னுடைய கையை பக்கத்துல எடுத்துட்டு போகும்போதே பாத்தீங்கன்னா ஒரு சைடுல ரிஃப்ளெக்ஷன் நல்லாவே வருது, இன்னொரு சைடுல ரிஃப்ளெக்ஷன் அந்த அளவுக்கு வரல. இன்னும் புரியலையா?
அடுத்த எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ பாருங்க, உங்களுக்கு 4 டிஸ்பிளே வால்ல மாட்டி வச்சிருக்காங்க. ஒரு சைடில் 2 ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு, ஒரு சைடில் 2 டிஎஸ்எல்ஆர் இருக்கு. லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுத்துல நமக்கு டி ஸ்டார் கோட்டிங் இருக்கக்கூடிய அந்த ஜீஸ் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்றுல டி ஸ்டார் கோட்டிங் கிடையாது. டிஎஸ்எல்ஆர்லையும் அதே மாதிரி தான். ஒன்றுத்துல அந்த டி ஸ்டார் கோட்டிங் இருக்கக்கூடிய லென்ஸ் வச்சிருக்காங்க, இன்னொன்றுல கிடையாது. நீங்க மேலே இருக்கக்கூடிய டிவிலையும் பார்க்கலாம், மேலே இருக்கக்கூடியதுல வந்து பார்த்தீங்கன்னா கோட்டிங் இருக்கிறது, கீழே இருக்கிறது இல்லாது. சரிங்களா? இப்போ எனக்கு பின்னாடி இருந்து வரக்கூடிய லைட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நார்மலாக வரக்கூடிய லைட்லேயே மேலே இருக்கக்கூடிய டிஸ்பிளேல, அதாவது டி ஸ்டார் கோட்டிங் இருக்கக்கூடிய இடத்துல அந்த ரிஃப்ளெக்ஷன், அந்த ஃபிளேர் எல்லாமே எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி நல்ல இமேஜ் குவாலிட்டி கிடைக்குது. பார்க்கும்போது ஓகேவா தெரிஞ்சது. நான் இதை இன்னும் டெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன். இப்போ ஒரு லைட் எடுத்துட்டு போய், ஒரு ஃபிளாஷ் எடுத்துட்டு போயிட்டு அந்த கேமராவுடைய சென்சர் மேலே டைரக்டாக அடிக்கும் போது, ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் அடிச்சா கூட நீங்க நல்லாவே வந்து பார்க்கலாம், அந்த டி ஸ்டார் கோட்டிங் இல்லாத இடத்துல கம்ப்ளீட்லி வாஷ் அவுட் ஆயிடுச்சு. பட் டி ஸ்டார் கோட்டிங் இருக்கக்கூடிய இடத்துல லைட் வருதுன்னு காமிக்கிறதே தவிர நம்ம எல்லாருமே, அதாவது நாங்க எல்லாருமே சேர்ந்தே தெரியும். ஸோ ஒரு நல்ல டெக்னாலஜி. டைரக்ட் சன்லைட்ல கூட இந்த கோட்டிங் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு சில டிஸ்பிளேஸ் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ கோட்டிங் இருந்தா எப்படி இருக்கு, இல்லாட்டி எப்படி இருக்கு. கோட்டிங் இல்லைனா நமக்கு டீடைல்ஸும் சரி, அந்த லைட்டும் சரி சுத்தமாக வந்து, அதாவது லைட் அதிகமாக வந்துருது, டீடைல்ஸ் வந்து இல்லாமல் இருக்கு. பட் கோட்டிங் இருக்கிறதுனால நமக்கு அந்த கிளாரிட்டியும் கிடைக்குது, அட் த சேம் டைம் அந்த ஃபிளாரும் வந்து கம்மியாகுது. இந்த நாலுமே என்னன்னு தானே யோசிக்கிறீங்க. இப்போ ஒரு லைவ் எக்ஸாம்பிளே காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் உட்காந்துட்டு இருக்கேன், என்ன போட்டோ எடுக்கும்போது பின்பக்கமாக இருக்கக்கூடிய லைட் எல்லாம் வந்து நார்மலான லைட் தான். பட் போட்டோ எடுத்ததுக்கு அப்புறமா கூட நம்ம அந்த பிளர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பொக்கே எஃபெக்ட்டை நமக்கு எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். இது ஜெய்ஸ் பார்ட்னர்ஷிப்ல நிறைய விஷயங்கள் பண்றதா சொல்லியிருந்தாங்க. இந்த கலர் சேஞ்சிங் ஸ்மார்ட் போனுடைய உண்மையான விஷயங்கள் என்னன்றதை இப்போ நான் பிரிச்சு மேய்ஞ்சி உங்ககிட்ட வந்து காமிக்க போறேன். ஸோ நம்ம விவோ ஸ்மார்ட் போன்ல கலர் மாறுதுலாம் சொல்லிட்டோம். பட் எப்படி மாறுது தெரியுமா? இப்போ பாருங்க, இந்த ஒரு பின்பக்கம் அந்த பேனல் இருக்கு பாத்தீங்களா, அதற்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு லேயரை நான் உங்ககிட்ட காமிக்க போறேன். இது ஃபர்ஸ்ட் லேயர். இந்த லேயர்ல இருந்து தான் கலர் உண்மையிலேயே வந்து வருது. இதுக்கு அடுத்ததா டாப் லேயர் ஒன்று யூஸ் பண்றாங்க. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏஜி கிளாஸ் ஒன்று யூஸ் பண்றாங்க. அதற்கு மேல தான் நம்மளுடைய அந்த போனுடைய பேக் பேனலே இருக்கு. இதை நீங்க தனித்தனியா வச்சு லைட் அடிச்சீங்கன்னா வராது. அந்த கீழே இருக்கக்கூடிய ஷீட் மேல ஒவ்வொரு எலிமெண்டா ஆட் பண்ண அந்த ஃபிளேவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே நல்லா வருது. அதற்கு மேல நான் யூவி லைட்டை பாஸ் பண்ணாலும் சரி, வெயில் பட்டாலுமே சரி, சூப்பரா வருது. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், நம்மளுடைய முத்திரையும் பதிச்சுட்டு போலாம், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நான் இந்த ஃபுல் கலர் சேஞ்சிங் ஸ்மார்ட் போன் வால், ஏன்னா எல்லா பேனல் வச்சிருக்காங்க இல்லையா, இதுல நான் ஒரு விஷயத்தை எழுதுறேன். எனக்கு பெருமையா தான் இருக்கு. உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா இது அந்த பேக் பேனல்ல கம்ப்ளீட்லி நான் திரும்ப எழுதுனது. அண்ட் ஃபைனலி 5G செக்ஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த 5G செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜியோ கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி ஜியோ உடைய 5G தான் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்பீட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு ஃபோனில் கனெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதில் மட்டும் தான் வந்து ஒர்க் ஆச்சு, எங்கள் ஃபோனில் வந்து ஒர்க் ஆகல. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவோ உடைய X80 சீரீஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன். இதில் 5G ஸ்பீடை நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு 1.2, 1.4, 1.5 Gbps ஸ்பீடு வரைக்குமே வந்தது, விச் இஸ் இம்ப்ரெசிவ். அண்ட் இவ்வளோ பெரிய ஸ்பீடை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா, உங்களால் கிளவுட் கேமிங் விளையாட முடியும். அதாவது உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் கேம் இன்ஸ்டாலே பண்ண தேவை கிடையாது. ஜஸ்ட் ஒரு ப்ரௌசர்லையோ இல்லை ஏதோ ஒரு ஆப் மூலியமாக எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு சர்வர்ல இருந்து ஒரு பெரிய ஹெவி கேம் வந்து நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ஸ்பீட் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சூப்பராக விளையாட முடியும். நாங்கள் ட்ரை பண்ண வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா விளையாட முடிஞ்சது. இந்த அளவுக்கான வேகம் வேணும்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் அந்த 5G உடைய ஸ்பீடை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட சென்சர்ஸ் இருக்கும், RF ரேடியோ சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்கும். 1க்கு 2 இருந்தால் தான் நீங்கள் மாற்றி சிக்னல்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்மார்ட் ஃபோன் ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஹீட் ஆகக்கூடாதுன்றதுனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த கிராஃபைட், இந்த அளவுக்கான ஒரு பெரிய கிராஃபைட் யூஸ் பண்ணுறோம். ஸ்மார்ட் ஃபோனில் கிராஃபைட் இருக்குன்னு சொல்கிறேன்ல, அது பார்க்கறதுக்கு இப்படி தான் வந்து இருக்கும். அண்ட் ஒரு காப்பர் கூலிங் சேம்பரும் வந்து இருக்கும். அதுவும் இந்த மாதிரி ஒரு சின்ன தகுடு தான். பட் ஸ்மார்ட் ஃபோன்லேயே இது இருக்கிறதுல மிக பெருசாக வந்து நாங்கள் வச்சுட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. அண்ட் இது இருக்கிறதுனால உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த கூலிங்கும் ஆகும், அட் த சேம் டைம் ஸ்பீடும் கிடைக்கும்ன்றது போல சொன்னாங்க. நமக்கு பார்த்து பிடிச்ச போன டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன மாதிரியான இருக்குன்ற எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் அடுத்த வீடியோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். அங்க போலாம். பிராக்டிகலி சுத்தி டெஸ்ட் பண்ணதுல நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, 250 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல நமக்கு வந்த ஸ்பீடை இப்ப டெஸ்ட் பண்ணோம். இப்ப அது பக்கத்திலே போய் டெஸ்ட் பண்றோம். எவ்வளவு வருதுன்னு காமிக்கிறேன். கொஞ்சமா பக்கத்துல வந்து எடுக்கும்போது we are getting 62. அங்க டெஸ்ட் பண்ணோம், இங்க வந்தோம். டவர் எங்க நமக்கு வந்ததோ அங்கேயே வந்தோம். ஸோ மொத்தமா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணதுல 2.5 GB எந்த மட்டும் காலியா இருக்கு, அவரது 1.5 GB காலி.